வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 237. நேற்று ஒரு யுத்த காலம் போர்க்காலத்தில் அப்படியே நின்றுச்சு. அந்த கூபன் இன்னைக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல அந்தகனுக்கு எதிரான அந்த யுத்தம் ஆரம்பமானதை பார்த்தோம். யுத்தத்துல சிவனும் பார்வதியும் பங்கெடுக்காம ஒரு மலை உச்சி மேல நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம நந்தி, முருகன், கணேசன் அப்புறம் சிவகணங்கள்னு எல்லாரும் யுத்தத்துல பங்கெடுத்ததை பார்த்தோம். எத்தனை தடவை அசுரர்களை வீழ்த்தினாலும் அவங்க மறுபடியும் உசுரோட கொண்டு வரப்படுறாங்க. யாரால? சுக்ராச்சாரியாரால. அவர்கிட்ட இருக்கிற சஞ்சீவினி மந்திரத்தினால. ஒரு கட்டத்துல சிவன் அந்தகனையே சோழிய முடிக்கிற சமயம் என்ன விட்டுரு, நான் இனிமே பார்வதியை பத்தி தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நந்தியை போக விட்டு பின்னாடி முதுகுல குத்தி கொல்ல பார்த்தான். நல்லவேளை சிவன் வந்து நந்தியை காப்பாத்தினார். சிவன் களத்துல இறங்கினார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத பார்ப்போம். சிவனை யுத்த களத்துல பார்த்ததுமே அந்தகன் பயப்படுறான். பதறி போய் குருதேவா குருதேவா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். தலையெழுத்து வேற வழி இல்ல. நம்ம சுக்ராச்சாரியாரும் ஓடோடி அந்த இடத்துக்கு வந்து நம்ம சிவன் ஒரு டைம் சொல்லி இருப்பார்ல, சுக்ராச்சாரியாரே நீங்க உங்க முன்னாடி யாரு இருக்காங்க அதையெல்லாம் பாக்காதீங்க, உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு சிவங்கிட்டயே பிரபு நான் இப்ப செய்ய போறது என் வேலை, அதைத்தான் நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அடுத்து அவரோட கையை வர்மெடுத்தி ஏதோ பால் மாதிரி ஒரு சக்தியை உருவாக்கி அதை நம்ம சிவனை நோக்கி தாக்குவதற்காக அனுப்புகிறார். அந்த பால் சக்தி அப்படியே நம்ம சிவனோட சூழத்துல போய் உட்கார்ந்துக்கிறது. அடுத்து நம்ம சுக்ராச்சாரியார் அவர் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பார்ல, அதுல இருந்து ஒரு சக்தியை வெளியில எடுக்கிறார். அதுவும் நம்ம சிவனை தாக்காம அவருக்குள்ளேயே போய் மறைஞ்சிருது. கடைசியில வேற வழி இல்லைன்னு சுக்ராச்சாரியாரும் அந்த ஆயுதத்தையே முழுசா சிவனை நோக்கி தூக்கி எறிய அந்த ஆயுதம் அப்படியே நம்ம சிவனோட சூழத்துக்குள்ளேயே போய் வெடிச்சு சிதறு. இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டியே என்ன பண்ண போற? அவரோட பிளான் அதான். இப்ப சொல்லலாம்ல, அந்த பவர் இல்லப்பா எல்லாரும் எடுத்துக்கிட்டாரு, நீயாச்சும் அவராச்சும் ஆளை விட்டு எஸ்கேப் ஆக போறாரு. ஆனாலும் நம்ம சுக்ராச்சாரியாரோ சிவங்கிட்ட, சிவனே இன்னைக்கு ஏதோ என்னோட அஸ்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே பயனில்லாமல் மண்ணோடு மண்ணாக போயிருச்சு. ஆனா நான் இந்த யுத்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களால அந்தகனை நெருங்க கூட முடியாது. அவனை கொல்லணும்னா முதல்ல நீங்க என்னை இந்த யுத்த பூமியில இருந்து அகற்றி ஆகணும்னு சொல்லி டயலாக விட்டுக்கிட்டு இருக்கிறார். இதை கேட்டுட்டு நம்ம சிவன் அவ்வளவுதானப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஒரு பெரிய ருத்ர ரூபத்துக்கு மாறி நிக்கிறார். அடுத்து நம்ம சிவன், நீங்க இந்த யுத்த பூமியில இருந்தாதான அந்தகனை காப்பாத்துவீங்க, வாங்க செல்லக்குட்டி வாங்க அப்படின்னு அப்படியே ஒரு உரி உரியிறாரு. உறிஞ்சு அந்த உரியில சும்மா நம்ம நூடுல்ஸ் உரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உரியும் போது சுக்ராச்சாரியாரும் நூடுல்ஸ் மாதிரியே சந்தோஷமா சிவனோட வாய்க்குள்ளேயே போய் தங்கிக்கிறார். வாய்க்குள்ள போயாச்சு. யுத்த காலத்துல இருந்து சுக்ராச்சாரியாரை இப்ப நீக்கியாச்சு. இப்போ அந்த பவர் எல்லாம் அவர்கிட்ட எடுத்துருவாரு, எங்கிட்ட பவர் இல்லைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த டயலாக சொல்றதுக்கு கூட வெள்ளதாடியை விட்டு வைக்கல, உள்ள எடுத்துக்கிட்டாரு. உதவி பண்ண வேற யாருமே இல்ல. அவரோ ரொம்ப ஹாப்பியா சிவனோட உடம்புக்குள்ளேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. அடுத்து நம்ம சிவன் முன்னாடி நிக்கிற நம்ம அந்தகனை பார்த்து அந்தகா அப்படின்னு கூப்பிட இந்த அந்தகனும் இப்ப கூட பாருங்க, யோ சிவனே நான் எல்லாம் உன்னை பார்த்து உன்னை பயப்பட மாட்டேயா, என் குருதேவரை நீ முழுங்கிட்டா பயந்துருவோமா, நான் தனியாவே உன்ன மாதிரி ஆட்களை சமாளிப்பேன் தெரியும் சொல்லுவாரு. இப்ப 5 மணி ஆச்சா, ஆச்சு, போர் முடிஞ்சிச்சுல, நாளைக்கு காலையில என் குருதேவரை குளிப்பாட்டி கூட்டு வரேன் சொல்லுவாரு. ஏய் சிவன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடி ஆழம் போடு, என்னைக்கு அவருக்கு குருதேவர் பின்னாடி வர்றாரோ குளிப்பாட்டு வந்து வெயிடா போர்க்காலத்துல மறுபடியும் தனியாவே இருந்து இந்த யுத்தத்துல ஜெயிப்பேன் தெரியுமா போயான்னு திமிரோட தாங்க பேசுறான். இதை கேட்டுட்டு நம்ம சிவன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ண வந்தேன், அப்ப நீ ஏதோ என் மேல பக்தி இருக்கிற மாதிரி நடிச்ச, இப்போ என்ன பெரிய வீர மாதிரி நடிக்கிறியா? இந்த அறிவில்லாத இருட்டுத்தன்மை தான் உன்னை இந்த நிலைமைக்கு பிரம்மையில ஆழ்த்தி இங்க நிக்க வச்சிருக்கு. நான் எத்தனை தடவை உன் முன்னாடி வந்துருன்னு உனக்கு வெளிச்சத்தை காட்டினேன், ஆனா அப்ப கூட நீ இருட்டத்தான் தேர்ந்தெடுத்த. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அறிவில்லாத உன்னை நான் ஏன் அழிக்கிறேன்? உன்ன மாதிரியே புத்தியே இல்லாத ஒரு ரூபம் தான் உன்னை அழிக்கும்னு சொல்லி நம்ம சிவன் அவரோட ஜடாமுடியில இருந்து ஒரு கொத்த பிச்சு அப்படியே கீழே தூக்கி வீசி எரியுற. அந்த ஜடாமுடி உடனே தீப்பிடிச்சு பத்திக்கிட்டு எரியுது. அதுக்குள்ள இருந்து நம்ம சிவனோட அவதாரமான வீரபத்ர வராருங்க. அவரு பயங்கர கர்ஜனையோட கத்திட்டு இருக்க நம்ம சிவன் வீரபக்தனுக்கு உத்தரவு போட்டுட்டு தேவி கிட்ட வந்துடுறாரு. இந்த அந்தகனும் நம்ம வீரபத்ரனை பார்த்து பதறிக்கிட்டே பயந்து போய் அவனோட மத்த சுத்தி இருக்கிற வீரர்களை அவங்கள விட்டு வீரபத்ரனை தாக்க சொல்றாரு. அந்தகனும் ஓடி போய் ஒளிய முயற்சி பண்றான். ஆனா விடுவாரா நம்ம வீரபத்ரன்? அவரும் அந்த அந்தகனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறார். எதுக்கு வர எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த மலை உச்சியில நம்ம சிவனோ தேவி கிட்ட, பார்வதி நீ யுத்தத்துல கலந்துக்க வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல நம்ம தேவியும் கூட நான் ரெடிதான் சுவாமி அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க. அடுத்து இந்த வீரபத்ரனை பார்த்தா அந்த கேரக்டர் இந்த அந்தகனோட எல்லா வீரர்களையும் வெட்டி வீசி முன்னோக்கி நடந்து போயிட்டே கடைசியில இந்த அந்தகனையை ரீச் பண்ணி அவனையும் வெட்டுறாரு. சரி வீரபத்ரனால வெட்ட
அவசரப்பட்டு விட்டான், செத்துருவான் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, நாம இந்த அந்தகனோட வரத்தை மறந்துட்டோம். இந்த வீரபத்ரன் இந்த வயல வெட்ட வெட்ட இந்த அந்தகனோட ரத்தம் எங்கெல்லாம் படுதோ அங்கிருந்து எல்லாம் இன்னொரு அந்தகன் முளைச்சு வராங்க. நம்ம வீரபத்ரருக்கு இந்த சிச்சுவேஷன் ஒன்றும் புரியல. அவர் வாட்டுக்கு தொடர்ந்து இந்த அந்தகனை வெட்டிக்கிட்டே இருக்கிறார். புது புது அந்தகங்க உருவாகிட்டே தான் இருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவி டென்ஷன் ஆகி சிவனோட பர்மிஷனோட அவங்களோட அஷ்ட சக்திகளாக 8 சக்திகளாக மாறி நிக்கிறாங்க. அந்த சக்திகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து யுத்த பூமிக்கு போயிருது. ஆனா நம்ம தேவியால மட்டும் போக முடியல. இவ்வளவு நேரம் கான்பிடண்டா இருந்த நம்ம தேவி இப்ப கடைசியில சுவாமி நான் எப்படி அந்த அந்தகனை அழிப்பேன், இன்னுமே என் மனசுல அவன் மேல இருக்கிற அந்த தாய்ப்பாசம் அது இன்னும் என் மனசுல தான் இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சிவன், ஆதிசக்தி பார்வதி நீ ஜெகத்துக்கே மாதா, இந்த உலகத்துக்கே நீ தாய், அதனால உன் மனசுல இந்த தாய்ப்பாசம் இருப்பது இயற்கையே. ஆனாலும் இப்போ இந்த அந்தகனை அழிக்கணும், அது முக்கியம். சோ இந்த இருட்டு கொடூரனை அழிக்க நீயும் ஒரு கரும கொடூரமான ஒரு ரூபத்துக்கு மாறியாகணும். அதற்கு இந்த வந்த பாசம் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம தேவியும் முயற்சி பண்றாங்க. கோபத்தை ஒண்ணு திரட்டுறாங்க. அப்படியே அவங்க கண்கள் சிவக்குது. அடுத்து அப்படியே காளி தேவியா மாறி யுத்த பூமிக்குள்ள குதிக்கிறாங்க. காளியை பார்த்து இந்த அந்தகன் பதறமான பார்த்தா வா வந்து என்ன தாக்கு அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லுகிறான். நம்ம தேவியும் சரியா அந்த அந்தகனை வெட்டி அவனோட ரத்தம் தரையில பட்டுச்சுன்னா இன்னொரு அந்தகன் முளைப்பான். அப்படி முளைக்க விடாம அவனோட ரத்தம் தரையில படாம ஒரு சட்டியில பிடிச்சு கரெக்டா வேலையை செய்யறாங்க. இப்படியா அந்தகனோட ரத்தம் தரையில படாம ரொம்ப சிறப்பா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காளி. அதே சமயம் நம்ம சிவனோ மலை உச்சியில நின்னுக்கிட்டு, பார்வதி உன்னோட இந்த காளி ரூப அவதாரத்தோட சேர்த்து ஒரு கால சக்கரமும் உருவாகிருச்சு பார்வதி, நீ அதுல போய் மாட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி இவர் ஏதோ புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார். சரி நம்ம காளி தேவி பக்கம் வருவோம். அவங்க சரியா இப்போ உருவான எல்லா அந்தகங்களையும் ஒன் பை ஒன்னா வெட்டி வெட்டி சரியா அவனுங்களோட ரத்தம் கீழே படாதபடி சட்டியில பிடிச்சு ஒவ்வொருத்தரா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த அந்தகனுக்கே புரியுது காளி தேவியோட டெக்னிக் என்னங்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இல்ல 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 இப்படி நடக்க கூடாதுன்னு இவன் கத்திக்கிட்டு அவன் கையா அவனே அறுத்து ரத்தத்தை கீழே சொட்டு சொட்டா விழ வச்சு மறுபடியும் நிறைய அந்தகனுங்களை உருவாக்குறான். இப்போ நம்ம காளி தேவியையும் வீரபத்ரனையும் சுற்றி ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸ் நிக்கிறானுங்க. அதை பார்த்து நம்ம வீரபத்ரனுக்கும் சரி காளி தேவிக்கும் சரி இன்னுமே வெறி ஏறுது. சோ 2 பேருமே சேர்ந்து வேலை பாக்குறாங்க. ஒரு பக்கம் இந்த அந்தகன் இப்படி நிறைய பேரோட வந்து ஏதோ யுத்தம் பண்ண பார்த்தாலும் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வீரபத்ரன் ஒவ்வொரு ஆளா வெட்ட நம்ம காளி தேவியோ கரெக்டா போய் ரத்தத்தை கீழே விடாம பிடிச்சுக்கிறாங்க. அடுத்து நம்ம காளி தேவியும் இந்த அந்தகனை வெட்டி வெட்டி ரத்தத்தை கீழே விடாம பிடிச்சிட்டே வராங்க. இப்படியா 2 பேரும் சேர்ந்து வெறித்தனமா ஒர்க் பண்றாங்க. பையனடா பார்த்தா இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு அந்தகன் மட்டும்தான். நம்ம காளி தேவி அவன் அப்படியே நெருங்கி போக அந்த அரக்கன் பயந்தே கீழே விழுகிறான். நம்ம பார்வதி தேவி அப்படியே அவன் கிட்ட போய் இன்னும் அதே ஆக்ரோஷத்தோட அவனை தூக்கி பாதாளத்துல அப்படியே வீசி எறிறாங்க. இப்போ அந்த அந்தகன் பாதாளத்துல வீசப்பட்டு கிடக்குறான். இப்ப கூட அவனோட பார்வை மறுபடியும் வந்து இவங்கிட்ட, டே அந்தகா எந்திரி, நீ எந்திரிச்சு சண்டை போடு, நீ இப்படி எல்லாம் தோல்வி அடைய கூடாது, எந்திரி, நீ பார்வதியை ஜெயிச்சாகணும், அவளை நீ அடைஞ்சாகணும், எந்திரி எந்திரி போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை வீசி எரிஞ்சிட்டு எந்திரி எந்திரி ஆயுதத்தை எடு சண்டை போடுன்னு இவன் வழக்கம் போல டார்ச்சர் பண்ண ஒரிஜினல் அந்தகனும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்யறான். அந்த பார்வை கொடுத்து அந்த கத்தி எடுக்கிறான். ஒரே குத்து அந்த பார்வையோட கண்ணையே குத்தி அந்த பார்வையே படுக்க வச்சிடறான். வச்சுட்டு நீதான்றாது இத்தனை நாளா என்ன தப்பான பாதையில நீதானே, நான் இன்னைக்கு செஞ்சதை எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும்டா அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா இவன் கொஞ்சம் திருந்தக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா இவனை திருந்த விடாம பண்ணது அந்த டூப்ளிகேட் தான், அந்த பார்வை தான். சோ அந்த பார்வை தான் மெயினான வில்லை. பார்வையோட பார்வையே புடிங்கி எரிஞ்ச பிறகு இவன் திருந்திட்டான் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்கப்படுகிறது. ஆனா இது நம்ம வீரபத்ரனுக்கோ காளி தேவிக்கோ தெரியாது. அவங்க 2 பேரும் அதே வெறியோட இந்த அந்தகனை கொல்ல துடிப்போட வந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலா நம்ம காளி தேவி அவங்க இந்த அந்தகனை பார்த்துட்டு அவனை கொல்ல நெருங்கி வர இந்த அந்தகனோ நம்ம காளி தேவியோட காலில் விழுந்து கை கூப்பி காலில் விழுந்து கை கூப்பி மாதா என்ன மன்னிச்சிடுங்க, இப்பதான் முதல் முறையா எனக்கு தெரியுது என் வாழ்க்கையில நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது, என்ன மன்னிச்சிருங்க, சத்தியமா சொல்றேன் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், காளி மாதா மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு இவன் கெஞ்ச நம்ம காளி தேவியோ சத்தியம் என்ன உண்மை என்னங்கிறது எனக்கும் தெரியும், நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டாம், பேசாம கர்றான்னு தேவி அதே ஆக்ரோஷத்தோட இந்த அந்தகனை மிதிச்சு தள்ளி விட்டு அவனோட கழுத்துல காலை வச்சு அப்படியே நிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன் ஒரு மலையோட உச்சியில நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க இருந்து டக்குன்னு புகைய போட்டுட்டு கிளம்பி இந்த யுத்த பூமிக்கு வந்துடுறார். வந்துட்டு வீரபத்ரனை தனக்குள்ள மறுபடியும் இழுத்துக்கிறார். அடுத்து நம்ம சிவன் காளி தேவியை உத்து பார்க்க நம்ம தேவி திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, சிவனை திரும்பி பார்த்துட்டு நம்ம காளி தேவி அந்தகனோட கழுத்துல இருந்து அந்த காலை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. இது எல்லாமே நம்ம சிவனோட வேலை தான். எப்படியோ பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான். எல்லாம் நம்ம சிவனோட வேலை தான். நாரதரும் பிரம்மதேவரும் வந்து சிவனை வணங்குறாங்க. அடுத்து இந்த அந்தகன் எந்திரிச்சு நம்ம சிவன் கிட்ட, பிரபு இத்தனை நாளா நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லுவேன், ஆனா உண்மையை சொல்லாம தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் ஆக்சுவலா உண்மை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப சொல்றதுக்குன்னு எதுவும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சிவனே, என் கரையை முடிச்சிருங்க, என்ன கொன்றுங்க, என் தாயையே நான் எப்படி தப்பா நினைச்சேன், நான் எல்லாம் வாழவே கூடாது, என்ன கொன்னுருங்கன்னு இவன்
கெஞ்சுறான். ஆனா நம்ம சிவனும் இல்ல, இப்போ நீ மனசார மன்னிப்பு கேட்டுட்ட, சோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. நீ பாவம் இத்தனை நாளா வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வாழவே இல்லைன்னு அர்த்தம். நீ வாழணும்னு சொல்லி நம்ம சிவன் அந்தகனோட நெற்றி பொட்டுல கைய வச்சு அந்தகனுக்கு பார்வையை கொடுக்கிறார். அந்தகனும் கண்ணை திறந்து முதல்ல அவன் பாக்குற காட்சியே நம்ம சிவன் தான். நம்ம சிவனை நல்லா பார்த்து முழு பக்தியோட அவரை வணங்குறான். அடுத்து நம்ம சிவன் இந்த அந்தகனுக்கு சில அட்வைஸ் எல்லாம் போட்டுவிட்டு திருந்தி வாழ்ற முறையை சொல்லி கொடுக்கிறார். அந்த டூப்ளிகேட் வில்ல செத்ததுல இந்த ஒரிஜினல் அந்தகன் திருந்திடுறான். அவனை நம்ம சிவன் திருத்திடுறாரு. அடுத்து நம்ம சிவன் இந்த பஞ்சாயத்துல உள்ள முழுங்கினாரே நம்ம சுக்கராச்சாரியார, அவரையும் வெளியில கொண்டு வந்து அவரோட ஆயுதத்தையும் திருப்பி கொடுத்துறாரு. குருதேவரும் இப்ப சேஃபா வெளியில வந்தாச்சு. சோ அந்த அந்தகனோட பஞ்சாயத்து ஒரு வழியா முடிஞ்சிருதா. ஆனா நம்ம காளி தேவியோ குடு 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 குடுன்னு இந்த யுத்த பூமியை விட்டுட்டு ஓடுனாங்களே, அவங்க எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம காளி தேவி இன்னும் அதே வெறியோடையும் கோபத்தோடையும் கையில வாளையும் சட்டியும் தூக்கிக்கிட்டு எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. காளி தேவி இப்படி இன்னும் கண்ட்ரோல் ஆகாம கோபத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம சிவனும் உணர்ந்து ரொம்ப பதறி போய் வருத்தமாகிறார். இனி நம்ம சிவன் தேவியை சமாதானம் செஞ்சு நார்மலாக்க இன்னும் என்னென்ன செய்ய வேண்டி இருக்குமோ தெரியல. இத பொறுத்து தான் பார்க்கணும், அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இதுவரை நாம பார்த்திருக்கிறது 36 சீசன்களை கொண்ட, எத்தனை சீசன்? 36 சீசன் கொண்ட இந்த சிவன்கிற கடல்ல நாம 18 சீசனை, அதாவது மொத்த கடல்ல பாதி கடலை பாதி கரையை இதுக்கே நமக்கு 200க்கும் மேல ஏகப்பட்ட பாகங்களை பார்த்தோம். மீதி கதைகளை அடுத்து ஒரு 150 எபிசோடுகளுக்குள்ள முடிக்க முயற்சி பண்றேன். 150 எபிசோடுனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யூடியூப்ல பாகம் 1, 2, 3 ஆரம்பிச்சு இப்போ பாகம் 230 சில்ட்ரன் ரேஞ்சுக்கு போய் ஒரு நீண்ட மெகா தொடரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாம மட்டும்தான். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் பக்தர்களின் செயல். அடுத்து 19வது சீசன்ல ஒரு நாள் கேப் விட்டு மங்களகரமா வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிப்போம். அதுவரை காத்துருங்க. அப்ப ஒரிஜினல் 36 சீசன்னா ஒரு சீசனுக்கு எத்தனை எபிசோடு வரும்? ஐயாடி, அப்ப இவர் நிறையத்த ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு முக்கியமானதுல மட்டும் தான் சொல்றாரு. ஆனா நல்லா இருக்கு. என்ன சிவன் இப்ப என்ன பண்ணுவாரு, டக்குன்னு குட்டியா மாதிரி அப்போய் அழுதுட்டு இருப்பாரு. அப்ப அவங்க மனம் இறங்கிறாங்க. நல்லா இருக்கு சார். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.